வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் கீழடியில உள்ள 18 சித்தர்கள் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவுல 18 சித்தர்களையும் நம்ம ஒரே இடத்துல தரிசனம் பண்ற வாய்ப்ப இந்த வீடியோ நம்மளுக்கு குடுக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். இந்த 18 சித்தர்கள் திருக்கோயில் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் போற தேசிய நெடுஞ்சாலையில 14 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ ஞானப்பிரகாசம் சுவாமிகளோட முயற்சியால 2015 இந்த கோயிலை கட்டத் தொடங்கி 2023 வருஷம் ஜனவரி மாசம் 10ஆம் தேதி மார்கழி மாசம் ஆயில்ய நட்சத்திரத்துல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க. உலகத்தோட முதல் சித்தரான அகத்தியரை மூலவரா வச்சு இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. 2 சைடும் 9 சன்னதிகள். அதுல ஒரு சன்னதியில பாலாம்பிகையும் மற்ற 17 சன்னதிகள்லையும் 17 சித்தர்களும், ஆக மொத்தம் அகத்தியரை சேர்த்து 18 சித்தர்களும் ஒரே இடத்துல தனித்தனி சன்னதிகள்ல பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கறாங்க. மூலவரான அகத்தியர் சன்னதிக்கு பின்னாடி ஒரு சைடு நால்வர் சன்னதியும், இன்னொரு பக்கம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள், கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகளுக்கும் சன்னதி இருக்கு. இந்த கோவிலை பத்தி இங்க உள்ள சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே 18 சித்தர்களோட சன்னதியும் நம்ம தரிசனம் பண்ணுவோம். வாங்க. வணக்கம். நான் 18 சித்தர் கோயிலேருந்து பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இது கீழடி, மதுரை சிவகங்கை மாவட்டம் கீழடி, திருப்புவனம் தாலுக்கா கீழடி பக்கத்தில் இருக்குது. கிராமம் கீழடி தான். இங்கே என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, பொது வழிபாடு, சுதந்திரமான வழிபாடு. இப்போ நடை சாத்துற டைமிங் கிடையாது. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி முடியும் நடை எப்போவுமே திறந்து தான் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ சுதந்திரமான வழிபாடு. நீங்களே உங்கள் கையாலேயே சாமிக்கு பத்தி சூடம் காட்டிக்கலாம், விளக்கு போட்டுக்கலாம், பூ வச்சுக்கலாம். வீட்டில் ஏதாவது செஞ்சு கொண்டு வந்தீங்க, கடையில் ஏதாவது ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கையால் நீங்களே சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். இது இங்கே சிறப்பு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 18 சித்தர்களுமே நீங்கள் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம். ஒவ்வொரு சித்தருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. கட்டிக்குளம் மாயாண்டி தத்தா இருக்காங்க, நால்வர்கள் இருக்காங்க, அகஸ்தியரும் நடராஜ பெருமாளும் மூலஸ்தராக இருக்காங்க. அகஸ்தியர் 6வது சபையாக இங்கே காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னொன்று நம்ம கோயில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிவனடியார்களோட பங்களிப்புலையும் கட்டின கோயில். நம்ம ஊரோட சிறப்பு பார்த்திங்கன்னா, இங்கே பல சித்தர்களும் சிவனடியார்களும் வாழ்ந்து போன ஊர். இதிகாச காலத்தில் பழைய மதுரை இங்கேருந்து தான் மக்களோட வாழ்க்கை, நாகரிகம் எல்லாமே மக்களுடைய ஆரம்ப காலகட்டமே இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. முன்னாள் மதுரை இதுதான். குந்தி தேவி குளிச்ச கிணறு நம்ம ஊரில் இருக்குது. இப்போ மகாபாரதம் நம்மளுக்கு தெரியும். அதில் குந்தி தேவி குளிச்ச கிணறு நம்ம ஊரில் இருக்குது. பஞ்ச பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம் இருந்துட்டு 1 வருஷம் அந்நியாவாசம் பண்ணுவாங்க. அந்த 1 வருஷ காலத்தை அவங்க இந்த ஊரில் தான் கழிச்சிருக்காங்க. பஞ்ச பாண்டவரில் 2வது ஆள் அர்ஜுனர் கையால் பிரதிஷ்டை பண்ண சுயம்பு வடிவான லிங்கம் நம்ம ஊரில் இருக்குது. அர்ஜுன லிங்கேஸ்வரன் சொல்லி சிவன் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குந்தி தேவி இங்கே இருந்துட்டு போனனால தான் இந்த ஊருக்கு குந்தி தேவி சதுர்வேத மங்கலன் மாறுச்சு. அதுக்கப்புறம் கீரிடாபுரம் கீழடின்னு மருவி வந்துச்சு. இந்த ஊரோட தலை விருச்சம் பார்த்திங்கன்னா மருதவள காடு தான் இந்த ஊருக்கு பேராக இருந்துச்சு. குந்தி தேவிக்கு அப்புறம் குந்தி தேவி சதுர்வேத மங்கலம், கீரிடாபுரம் கீழடின்னு மருவி வந்துருச்சு. சீதை ராமன் லட்சுமணன் நம்மளுக்கு தெரியும். 14 வருஷம் வனவாசம் இருப்பாங்க. வனவாசம் போகையில் இந்த வழியாக கடந்து போயிருக்காங்க. இங்கே கொஞ்சம் நாட்கள் குடிசை போட்டு தங்கி இருந்திருக்காங்க. அவங்க குடிசை போட்டு தங்கி இருந்த இடத்தவே கோயிலாக கட்டி கிராம கோயிலாக பராமரிச்சுட்டு இருக்காங்க சீதை ராமன் லட்சுமணனுக்கு. சீதை தேவி இங்கே கொஞ்சம் நாட்கள் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக ஞாபகார்த்தமாக தான் நம்ம மிதவை கல், இங்கே மிதக்கிற கல் அவங்களோட அடையாளமாக நம்ம வச்சுருக்கோம். இவங்களாம் சித்தர்கள், குருமார்கள். குருக்கு உகுந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை தான் இவங்களுக்கு விசேஷமாக இருக்கும். அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்சது அன்னதானம் எல்லாத்துக்குமே பண்ணுவோம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விசேஷமாக இருக்கும். நல்லா சிறப்பான இருக்கும். இங்கே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வைப்ரேட் ஆகும். இவங்க பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பசுமாட்டோட சாணம், பால், கோமியம், தயிர், நெய் இந்த 5 வகையான பொருட்களில் செய்கிறது. பஞ்சபூத சத்தியமே ஈர்க்கக்கூடிய வலிமை இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு இருக்குது. அதாவது அந்த காலத்தில் சித்தர்கள் தாவத்தில் உட்காரப்ப தன்னோட சீடட்டை பஞ்சகாவிய விளக்கை அணையா விளக்கா ஏற்றி வச்சுட்டு தான் தவம் செய்ய உட்காந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, ஐயர்கள் கருவறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு உருண்டையை சாப்பிட்டு தன்னோட உடம்பு சுத்தப்படுத்திட்டு தான் கருவறைக்குள்ளே போயிருக்காங்க.
இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்றனால நம்ம விளக்கா செஞ்சு வர்ற பக்தர்களோட கோரிக்கை நிறைவேறதுக்காண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் நம்ம நட்சத்திரம், நம்ம குடும்பத்தில் உள்ள நம்ம பிள்ளைய நட்சத்திரத்துக்கு எந்த சித்தரோ அவருக்கு வந்து விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. வீட்டில் நீங்கள் 48 நாட்கள் தொடர்ந்து போட்டிங்கன்னா ஒரு மகா யாகம் நடத்துனதுக்கு சமம். வீட்டில் வந்து இப்போ ஏதாவது ஒரு கோரிக்கையோடு நீங்கள் போடுறீங்க, திருமண தடை, குழந்தை பாக்கியம், வீடு கட்டணும், மனக்குழப்பம் தீரணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கையோடு போடுறப்ப கண்டிப்பாக அந்த கோரிக்கை வந்து நிறைவேறும். அதுக்குரிய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வைப்ரேஷன் ஆகும். இல்லை 48 நாட்கள் என்னால் தொடர்ந்து போட முடியாது அப்படின்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வீட்டில் கண்டிப்பாக விளக்கு போட்டு சாமி கும்பிடுவோம். அப்போ ஒரு விளக்கு போடலாம். ஒரு விளக்கு போடுறது ஒரு கணபதி ஹோமம் பண்ணதுக்கு சமம். வீட்டில் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலுமே இருக்க விடாது, நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். எதிர்மறை ஆற்றல்னால் கெட்ட சக்தி எதுவுமே வீட்டை வந்து நெருங்காது, நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வைப்ரேட் ஆகும். இங்கே பசுமாடை இருக்குது. அதாவது ஜாதக ரீதியாக பசுதானம் பண்ண சொல்கிறது இங்கே பண்ணலாம். அந்த ப்ரொசீஜர் படி இவங்க வந்து பசுதானத்தை வந்து வாங்கிக்கிடுவாங்க. பசுவுக்கு நம்மளால் முடிஞ்சது செய்யணும். பசுக்கு ஏன் செய்கிறோம் அப்படின்னா பித்திருக்கள் தோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகும். பசுக்கு செய்கிறது முன்னோர்களுக்கு செய்கிறதுக்கு சமம். இப்போ எங்கேயாவது ஒரு அகத்திக்கீரையோ ஒரு புண்ணாக்கோ நம்மளால் முடிஞ்சது வாங்கி கொடுக்குறப்ப, இங்கேன்னு மட்டும் இல்லை எங்கேனாலும் சரி, ஒரு பசுக்கு நம்ம செய்கிறப்ப அது வந்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சமமாகும். அமாவாசை விரதம் இந்த மாதிரி வந்து நம்மளால் முடிஞ்சது செய்கிறது அவங்களுக்கு போய் சேரும், பசுக்கு செய்கிறது. ராமாயணம், மகாபாரதம், கீழடி இதுக்கு 3க்கும் உள்ள தொடர்பை பற்றியும், பஞ்சகவிய விளக்க பற்றியும், இந்த 18 சித்தர்கள் கோயில் பற்றியும், பசுதானத்தை பற்றியும் இங்கே உள்ள சகோதரி ரொம்ப அருமையாக விளக்கி சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்ப்போம். இங்கே உள்ள 4வர் சன்னதியில் 4வரையும் தரிசனம் பண்ணுவோம். இந்த 18 சித்தர்கள் திருக்கோயிலை பற்றி இந்த கோயிலோட மேனேஜிங் ட்ரஸ்டி ஞானப்பிரகாசம் சுவாமிகள் என்ன சொன்னார் அப்படின்னா, மார்கழி மாதம் கும்பாபிஷேகம் வச்சதா சொன்னாரு. அதாவது ஆயில்ய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அதுவுமா. ஏன் அப்படின்னா இது சித்தர் கோயில் அப்படிங்கிறதுனால மார்கழி மாசம் செவ்வாய்க்கிழமை அகஸ்தியரோட குரு பூஜை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. அது ஒரு சிறப்பு. இங்க உள்ள ஒவ்வொரு சித்தர்களோட சன்னதிக்கு கீழையும் அவங்களோட நட்சத்திரம், அவங்க எந்த ஊர்ல ஜீவசமாதி அடைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. அது இங்க வர்ற பக்தர்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கு. 27 நட்சத்திரக்காரர்களும் எந்த சித்தரை வழிபட்டா அவங்க வாழ்க்கையில வளம் பெறலாம் அப்படிங்கிற தகவலை இந்த போர்டுல நம்ம பார்க்க முடியுது. அகஸ்தியரோட சன்னதிக்கு வெளிச்சுவர்ல பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரோட சுதை சிற்பங்களையும் ரொம்ப அழகா தத்ரூபமா வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளோட சன்னதியைத்தான். மாயாண்டி சுவாமிகள் குக்கூடாசனத்துல அமர்ந்த நிலையில பக்தர்களுக்கு இங்க தனி சன்னதியில காட்சி கொடுக்கிறாரு. மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் சித்தர் மார்க்கத்துல உள்ளவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சித்தர் அப்படின்னா அவர் மாயாண்டி தாத்தா தான். மாயாண்டி சுவாமிகளை பத்தி அடுத்து ஒரு வீடியோ நான் பண்றேன். இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.